காமராஜரின் 123வது பிறந்த நாளையொட்டி விருதுநகரில் உள்ள அவரது இல்லத்தை தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலசங்கத்தின் நிறுவனர் கிருஷ்ண ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். இன்னைக்கு நான் தூத்துக்குடியிலிருந்து ஐயா பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க வீடை பார்க்குறதுக்கும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதாவது நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இங்கே வந்திருக்கிறேன். பார்த்த உடனே அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க பிறந்த இடமும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. ஒரு சந்து, அப்படியே சந்து, நாங்கள் மெயின் ரோட்டில் கார் வர்றதுலேருந்து உள்ள ஒரு 5 நிமிஷமாவது நடந்து வரணும். அந்த மாதிரி ஒரு சிறிய இடத்தில் பிறந்து இன்னைக்கு எல்லாருமே அரசியல் கட்சியும் சரி யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொடுத்து தான் நாங்கள் இதே மாதிரி செய்வோம், இதே மாதிரி உங்களுக்கு சாதனைகள் புரிவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வகையை கொண்டு நம்மளது சமுதாயத்தில் இவ்வளோ ஒரு பெரிய வியப்புக்குரிய மனிதராக, தமிழ்நாட்டுக்கே ஒரு மாதிரி, இந்தியாவுக்கே ஒரு மாதிரியாக ஒருத்தங்க பிறந்து நம்ம இதில் இருந்தாங்களா அப்படின்னு நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் வருஷம் இன்றைக்கி லட்சதீபம், காமராஜரே மீண்டும் பிறந்து வா அப்படிங்கிற நோக்கில் நாடார் மகாஜன சங்கத்திலிருந்து நடத்துகிறாங்க. அந்த விழாவுக்கும் நான் கலந்து கொள்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இது இந்த முதல் வருஷம். இன்னும் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் நிறைய சாதனைகள் சங்கங்கள் மூலமாக புரிந்து மேலும் பல நல்ல விஷயங்கள் ஐயா முன்னெடுத்த மாதிரி முன்னெடுக்கிறதுக்கு நான் இறைவனையும் இயற்கையும் வேண்டி